திகில் பட பாணியில் தமிழக வீராங்கனைகளுக்கும் பஞ்சாப் வீராங்கனைகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அது தாக்குதல்ல போய் முடிஞ்சிருக்கு. எப்படி பிகில் படத்துல எப்படி தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் உள்ள இறங்கும் போது எப்படி நார்த் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாம முட்டு கொடுத்து இந்த மாதிரி நாங்க தான் ஜெயிச்சோன்னு பண்ணுவாங்களோ அதே மாதிரி இப்ப தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கும் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது விளக்கமா இந்த வீடியோல பார்ப்போம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிக்கப்பநாடாவில இருந்து. தமிழக வீராங்கனைகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கபடி ஆல் இந்தியா டோர்னமெண்ட்ல போய் விளையாடி இருக்காங்க. இதுல 3 யூனிவர்சிட்டி தான் செலக்ட் ஆயிருக்கு. அழகப்பா யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, மதர் தெரசா. இவங்க 3 யூனிவர்சிட்டி தான் போய் கடைசி வரைக்கும் நின்றுருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அழகப்பாவை தாண்டி பெரியார் யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட வின் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. அப்ப என்ன ஆகிருக்குன்னா பஞ்சாப் டீம் வந்து இல்ல இவங்க வந்து எனக்கு கிக் பண்ணிட்டாங்க, இது வந்து மாத்தி போட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்கனைசேஷனும் பஞ்சாபா இருக்கிறனால ஒருதலை பட்சமாவே வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 7 பாயிண்ட்ஸ்ல இருந்த தமிழ்நாடு டீம் கிட்டத்தட்ட 1 பாயிண்ட் தான் வந்துட்டு தோத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பஞ்சாப் ஆர்கனைசேஷன் இதை பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகிருக்குன்னா அடுத்த யூனிவர்சிட்டி மூலம் தமிழ்நாடு பிளேயர்ஸ் கிளம்பிறங்குறாங்க. இதுலயே தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஜெயிக்கிற மாதிரி வந்தோடனே மறுபடியும் பஞ்சாப் டீம் என்ன பண்றாங்கன்னா இல்ல இவங்க வந்து தப்பா விளையாடுறாங்க, என்ன வந்து இவங்க கிக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல முதல்ல தாக்குதல் தொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் பிளேயர்ல இருக்கிற ஒரு பொண்ணு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதிரில இருக்கிற நம்ம தமிழ்நாடு பிளேயரை அடிச்சது. அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாடு பிளேயர் போட்டு அவங்களும் அடிச்சாங்க. இதை தடுக்கிறதுக்கு தமிழ்நாடு கோச் இடையில வந்தப்ப தமிழ்நாடு கோச் மேல சேரு எல்லாத்தையுமே வீசி எரிஞ்சு அடிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் பெரிய தாக்குதல் போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து யாருமே இதை தடுக்க வரல. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன்னா எல்லாமே வந்து கரெக்டா பாத்துக்கணும். தமிழக வீராங்கனைகளுக்கு மட்டும் இல்ல பஞ்சாப் வீராங்கனைகளுக்கும் அவங்க தான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும். பட் இவ்வளவு பெரிய ஆல் இண்டியா டோர்னமெண்ட் நடக்கும்போது இது எப்படி செய்ய மறுத்தாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. ஏன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் அப்படிங்கறதுனால ரொம்ப இலக்காரமா போச்சா அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. இப்படி எல்லாம் இருக்கும் போது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்ப மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது வேற என்ன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கோச் வந்து ரொம்ப ஃபார்மலா பஞ்சாப் கவர்மெண்ட் கிட்டயும் சரி பஞ்சாப் போலீஸ் ஸ்டேஷன்லயும் சரி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. பட் இந்த கம்ப்ளைண்ட் ஏற்க மறுத்துட்டு அங்க இருக்கிற பஞ்சாப் கோச் இந்த மாதிரி தமிழ்நாடு பிளேயர்ஸ் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே அதை எடுத்துக்கிட்டு இப்ப தமிழ்நாடு கோச்சை வந்து அரெஸ்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணும் போதுதான் உடனே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் உள்ள இறங்கி இதை வந்து சரி பண்ணிருக்காங்க. இப்ப என்ன ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருக்கிற நம்ம தமிழக வீராங்கனைகளை டெல்லிக்கு கொண்டு வந்திருக்காங்க. டெல்லியில தான் இப்ப மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. இப்ப எல்லா வீராங்கனைகளுக்கும் வந்து மருத்துவ வசதி செய்யப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே கொடுக்கப்பட்டுட்டு வருது. ஆனா இதை பத்தி கோச்சும் சரி அங்க இருக்கிற வீராங்கனைகளும் சரி ஒரு தனியார் தொலைக்காட்சியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது பஞ்சாப் டீமோட தப்புதான். ஒருதலை பட்சமா அந்த ஆர்கனைசேஷன் பாயிண்ட்ஸ் கொடுத்ததும் இல்லாம இப்படியே வந்து அடிச்சது தாக்குதல் பண்ணது நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்ட செய்யறாங்க. இதுக்கப்புறம் நாங்க ஃபைனல்ஸ் போக முடியுமா இல்லையான்னு தெரியல. ஆனா வின் பண்ணிருக்க வேண்டியது தமிழ்நாடு டீம் தான். இது வந்து முழுக்க முழுக்க பஞ்சாப் டீமோட ஒரு திருவிளையாடல் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தமிழ்நாடு டீம் ஃபைனல் போவாங்களா, ஃபைனல் வரைக்கும் போனாலும் வின் பண்ண வைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கு பாத்தீங்கன்னா பல பேர் கமெண்ட் செக்ஷன்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. அது என்னன்னா இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் தமிழ்நாடு பிளேயர்ஸ் நார்த் இந்தியாவில போய் களமிறங்கி விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் ஒருதலை பட்சமா தான் பாயிண்ட்ஸ் போடப்படும். அது மட்டும் இல்லாம நார்த் இந்தியாவில இருக்கிறவங்க தமிழ்நாடு பிளேயர்ஸை பெருசா மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைத்தனம் இருக்கும் அப்படிங்கிறது இப்பதான் புரிய வருது. இப்ப தமிழ்நாடு வீராங்கனைகளுக்கு எப்படி பாதுகாப்பு தருவாங்க, இதுக்கப்புறம் அவங்க ஃபைனல் வரைக்கும் போவாங்களா, ஃபைனல் வரைக்கும் போனாலும் இந்த பஞ்சாப் ஆர்கனைசேஷன் அங்க இருக்கிற வரைக்கும் வின் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு உண்மையான தகவலா இருக்கு. சோ தமிழகத்துல எண்ணற்ற வீராங்கனைகள் வீரர்கள் இருந்த பிறகும் நார்த் இந்தியால இருந்து எதுக்காக எடுக்கிறாங்க வின் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற காரணம் இந்த ஒரு விஷயம் சான்றாக இருக்கும்.